தன்னோட ஃபியான்சியோட ரொம்ப ஹாப்பியா ஒரு பையன் ட்ரெக்கிங் போறான். அப்போ ஃபோர்ட்ல இருந்து கீழே விழுந்துடுறான். ஆனா இது ஆக்சிடென்ட் கிடையாது, ஃபுல் பிளான்டு மர்டர். இப்போ நான் என்ன கேஸை பத்தி பேசிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அப்படி அந்த கேஸ்ல என்னதான் நடந்துச்சு, இப்போ என்ன அப்டேட்ஸ்ல இருக்குன்னு கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேட்டன் அகர்வால் தன்னோட ஃபியான்சி சியா கோயலோட மகாராஷ்டிரால பூனே பக்கத்துல இருக்க லோஹெட் ஃபோர்ட்டுக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க. அப்போ கேட்டன் அகர்வால் அங்கிருந்து கீழே விழுந்துடுறாங்க. சியா கோயல் போட்டோ எடுக்கும்போது தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டதா சொல்றாங்க. இனிஷியலி எல்லாருமே இது ஒரு ஆக்சிடென்ட் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆக மொத்த ஸ்டோரியுமே சேஞ்ச் ஆயிருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ், கால் ரெக்கார்டிங்ஸ், மொபைல் லொகேஷன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் இது எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸே வெளியே வந்துச்சு. போலீஸோட அலிகேஷன்ஸ் படி சியா கோயலுக்கு ஆல்ரெடி சேட்டன் சௌதாரின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இந்த மர்டரை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் மர்டர் அட்டெம்ப்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய மர்டர் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி எல்லாமே ஃபெயில் ஆகிட்டதாகவும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. ஜூன் 18 அன்னைக்கு லோஹெட் ஃபோர்ட்ல கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டு ஒரு ஆக்சிடென்டா நடந்துச்சுன்னு போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. 2 பேருமே அரெஸ்டும் பண்ணப்பட்டுட்டாங்க. இப்போ ரீசெண்டான அப்டேட்ஸ் என்னன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த கேஸை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனியர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உஜ்வால் நிகாம் தான் ப்ராசிக்யூஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்பவே சேடான விஷயம் என்னன்னா, கேட்டனோட பேரண்ட்ஸ் சியாவை நாங்க பொண்ணு மாதிரி தான் பார்த்தோம், ஆனா இப்ப அவங்க பையனோட உயிரையே எடுத்துட்டா. கல்யாணம் வேணாம்னா முன்னாடியே சொல்லியிருக்கலாம், என்கேஜ்மெண்ட்டே நாங்க ஸ்டாப் பண்ணிருப்போம். இப்படி பிளான் பண்ணி என் பையனை மர்டர் பண்ணணும்னு என்ன அவசியம்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. கேட்டன் அகர்வாலோட அப்பா மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணி இந்த கேஸை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு மாத்துங்க, குற்றம் செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. இதுல சியாவோட பேரண்ட்ஸ் சியா சேட்டன் சௌதாரியோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான்னு எங்களுக்கு தெரியாது, இந்த மேரேஜ்ல அவ அன்ஹாப்பின்னு ஒரு நாள் எங்க கிட்ட சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல என் பொண்ணு கில்ட்டின்னு ப்ரூவ் ஆயிட்டா அவளுக்கு நீங்க என்ன தண்டனை வேணா கொடுக்கலாம், எங்க பொண்ணுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்ணு கில்ட்டின்னு ப்ரூவ் ஆனா கேட்டனை எந்த ஃபோர்ட்ல இருந்து தள்ளி விட்டாலோ அவளை அங்கிருந்தே தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சியா கோயலை பார்த்து கேட்கிற ஒரே கொஸ்டின், உங்களுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னா நீங்க தாராளமா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணி பிளான் பண்ணி கேட்டனை கொலை பண்ணணும்னு என்ன அவசியம்?